ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ரொம்ப குயிக்கான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். இது நம்ம பேச்சுலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபீஸ். வீட்டில் டொமேட்டோஸ் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு வாணலி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாணலி நல்லா காஞ்சதும் இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அது சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாப் பண்ணியிருக்க பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயில் அந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது போல் கரண்டியை வச்சு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணுங்கள். இப்போது அதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு போட்டுறாதீங்க, சால்ட் போடுங்க. சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த சால்ட்டில் அந்த தக்காளி நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ண தக்காளி நல்லா வேகுது. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட போகிறோம். நான் நம்ம வீட்டில் செய்வோம்ல மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன். ஏன்னா இதில் நம்ம வெறும் மிளகாய் தக்காளி மட்டும் போடுறதால இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிறது எதுவும் போட வேண்டாம். நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற மிளகாத்தூள் போடலாம். ஏன்னா நம்ம அந்த மிளகாத்தூளில் தான் நம்ம தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டு ரொம்ப காரமாகவும் இல்லாமல் மீடியமான காரத்தில் செஞ்சுருப்போம். ஸோ மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சைட்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட தக்காளி மிளகாய் பொடி ரெடி. இது எங்கள் வீட்டில் ரொம்ப அடிக்கடி செய்கிற டிஷ். எங்கள் எல்லோரோட ஃபேவரட்டும். டக்குன்னு வீட்டில் எந்த சைட் டிஷ் இல்லைனாலும் ஓடி போயிட்டு இதை தான் செய்வோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நீங்கள் ஸ்பூன்லேயே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 2 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் ஒன்று தண்ணி படாமல் அடிக்கடி கையில் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அவ்வளோதான். ஓகே, நம்ம அடுத்த டிஷ்ஷில் பார்க்கலாம். பாய்.